நான் உங்கள் ஆட்சி ரஞ்சித். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் பார்த்தீங்கன்னா 14/4/2026 திருப்பத்தூர் மாவட்டம் வாரம் செவ்வாய்க்கிழமை நடக்கக்கூடிய மற்றப்பள்ளி நாட்டு மாட்டு சந்தைக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா மாடுங்க எந்தளவுக்கு சேர்ந்துருக்கு, ஸோ அப்படியே விலை நிலவரம் எப்படி போகுதுன்ட்டு இந்த வீடியோ மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராச்சும் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டு பாருங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். ஒரு ஜோடி அப்படியே 2 ஜோடி ஏற்காலை பார்த்தீங்கன்னா காலையிலே பார்த்தீங்கன்னா மற்றப்பள்ளி சைடு பார்த்தீங்கன்னா ஏருக்கு கொண்டு போகிறாங்க. நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். ரெண்டுமே வயசான காளைங்க, நல்ல பெரிய பெரிய காளைங்க, சூப்பராக இருக்குது. ஏருக்கு கொண்டு போகிறாங்க. ஸோ நம்ம திருப்பதி அண்ணன் எட்டுன்னு வந்திருக்காருங்க. ஸோ நாட்டுக்கண்ணுங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் ஜோடி. பார்த்தீங்கன்னா பல்லு வைக்கிறதுக்கு எப்படின்னு ஒரு 6-7 மாதம் ஆகுங்க. நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் கண்ணுங்க, நல்லா பிள்ளை கண்ணுங்க. ஸோ கோபுரமெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க கண்ணுக்கு. இங்கேயும் ஒரு ஜோடி இருக்குங்க நம்ம திருப்பதி ஆனந்து, நல்லா சூப்பரான கண்ணுங்க. கண்ணுங்க இப்போவே பார்த்தீங்கன்னா நல்லா ஹைட்டு சூப்பராக இருக்குங்க. ஒன்னெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, 2 தான் மாடு. அது அப்படியே முடியாது. இன்னும் போய் கொடுப்பாரு, அது மாட்டு சேர்த்து கண்ணு மாடை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்க. நாட்டு பசு மாடு கண்ணு காலை கண்ணு போட்டிருக்குங்க. ஒரு நாடி வீடியோ தான் எடுத்து போடுறீங்க, எடுக்கலாம் ஒன்றா. நல்ல ஒரு பொட மாடு சூப்பராக இருக்குது பாருங்க. பல்லெல்லாம் சரி பல்லுங்க. ஸோ பல்லெல்லாம் சரி பல் ஆகிட்டு இருக்கு. நல்லா அழகாக இருக்குங்க மாடு. நாட்டு கண்ணுங்க. ஸோ சிங்கிளாக வாங்கிட்டாங்க. சூப்பராக இருக்குது பாருங்க, கலரும் நல்ல கலர் தான். ஸோ கோபுரமெல்லாம் சூப்பராக இருக்குது, கண்ணும் நல்லா அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த ஜோடிக்கு தாங்க வியாபாரம் நடந்துன்னு இருக்கு. கண்ணுங்க நல்ல கண்ணுங்க, ஸோ நல்லா அட்டகாசமான கண்ணுங்க. ஜோடி சூப்பராக இருக்கு. ஷைனிங் பாருங்க சூப்பராக இருக்குங்க கண்ணுங்க. அது பாயே தான் தோணும், பாய் காலை பிடிச்ச கூட நீ கம்முனு போ, பாய் காலை நீ வியாபாரம் சரியே வேலை செய்யி. மாடு அவரே முடியா சரி ஏதோ கூட உடையவனே போவனே கட்டு 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 உடு கட்டு உடு உடிய கட்டா பார்த்தா உடியா ரொம்ப மின்ன பண்ண உடிய உடு சொல்லி உடு அப்படி
ஸோ வியாபாரமும் முடிஞ்சுங்க. இங்க விடாத அங்க இங்கேயும் ஒரு ஜோடிங்க காளைங்க. ஸோ காளை கண்ணுங்க, நல்ல ஒரு செவலை கலருங்க, சூப்பராக இருக்குது பாருங்க. ரெண்டுமே கன்றுங்க, சூப்பரான கன்றுங்க, பல்லு வைக்காத கண்ணுங்க. ஸோ 47,000 கேட்குறாங்க. நாட்டு பசுமாடுங்க, கண்ணு சூப்பரா இருக்கு, காளை கண்ணை போட்டிருக்கு. கண்ணு 15 ரூபா சொல்றாரு. மாடு வரல சேர்ந்துட்டு கண்ணு 15,000 சொல்லியிருக்காருங்க. சூப்பரா இருக்கு பாருங்க கண்ணு. வியாபாரம் நடந்துன்னு இருக்கு பாருங்க. கன்றும் மாடும் 40,000 சொல்லியிருக்காரு. மாடு இதாங்க, பார்த்துக்கோங்க. ஸோ 24,000 கேட்குறாங்க மாடு. மாடு 25,000 சொல்கிறாரு விலை. அவங்க 24 கேட்டுன்னு இருக்காங்க, 24, 23. ரெண்டுமே நாட்டு பசு மாடுங்க, சினை மாடுங்க. கண்ணு போடுற நாளில் இருக்கு பாருங்க. நல்ல அட்டகாசமான மாடுங்க ரெண்டுமே. நல்ல தரமான நாட்டு பசு. அப்படியே செக் பண்றாங்க பாருங்க மாடுங்க. ஒரே இல்லண்ணா எடுக்கலாம். போய் 42 கொடுப்பாங்களா? இல்லைண்ணா, போன வாரம் சும்மா ஒருத்தரும் கேளு. அது அவர் போய் 53,000 வித்தாரு அந்த மாட்டை. யாரும் வித்தாங்க, எனக்கு தெரியும், கேளு.
53,000 வைத்தாண்ணா என் கண்ணு ஏத்தாடி 46 கொடுத்தேன் நான். புரியுதா? இவன் வந்து பழக்கம் அப்படிதான் என் பழக்கம். அவனுக்கு வந்தா மாடு போட்டுருவான். இல்லைண்ணா எடுக்கலண்ணா. நல்ல மாடுங்க, சூப்பராக இருக்குது. ஒரே நகையா பேசினா நிற்க மாட்டான். வெளியில் போகுது ஒன்றும் இல்லை. கிரேபிரேசி போயிட்டு அதில் எனக்கு கோயிலுக்கு தாகமாக கொடுக்குறது வேறு ஒன்றும் கிடையாது. நீ கொடுக்க ஒன்றும் தப்பு இல்லை. கோயில் கொடுத்தா கூட எங்கே போனாலும் தெரியல. இவங்களை தடக்கத்தே சரி, சேடத்தே சரியாக. ஸோ ஃபஸ்ட்டு இது மாடுங்க. ஸோ நாட்டு பசு மாடு, 2 பல்லு தான். கண்ணு பொட்டை கண்ணு போட்டிருக்கு. முதல் ஈத்து மாடுங்க, சூப்பராக இருக்குது பாருங்கள். நாட்டு பசு மாடு. அப்படியே வியாபாரம் நடக்குதுங்க. கை போட்டு என்ன பாக்குறாங்க அவங்க? இந்த மாதிரி வாதி வெள்ளிக்கிழமை சூப்பர் மாடு கொண்டாந்து வச்சிருக்கிறேன். வரேன் அப்படியே கேமரா ஃபஸ்ட்டு முதல் கேமரா உனக்கு தான் எடுக்கணும். நான் கொஞ்சம் லேட் ஆகி போயிட்டு வர்றதுக்கு இன்னைக்கு அன்னைக்கு. சார் கண்ணு சூப்பராக இருக்குது பாருங்க. நாட்டுக்கண்ணு, தரமான கண்ணுங்க. நம்ம குனிச்சி சைட்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. மேனே வேணும். இதுக்கு தாங்க ரேட்டு கேட்டுன்னு இருக்காரு. ஸோ எவ்வளோன்ட்டு தான் தெரிய மாட்டேங்குது. ஸோ சொல்ல மாட்றாங்க. ஸோ இந்த கண்ணு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 27,000 சொல்லியிருக்காரு. நம்ம பூபதி ஆனால் வியாபாரம் கேட்டுன்னு இருக்காருங்க. ஸோ 30க்குள்ளே கேட்டுன்னு இருக்காரு. இது ஒன்னியா கேட்டுக்கிறாரு. இதுக்கு இது ஒன்னியா கேட்ட காய்ச்சி கூட அது கூட கண்ணுக்குதியா? கண்ணு இல்லாத போல அது கூட ஒன்றெல்லாம் இல்லை, 2 தான் இருக்குது. பொடியே நல்லா சூப்பராக இருக்குங்க கண்ணுங்க.
ஏன்னா தள்ளேண்ணா நல்ல ஒரு ஒயிட்டு போட கண்ணுங்க. இந்த வாரம் நல்ல கண்ணு எட்டுன்னு வந்திருக்காரு அண்ணா. ஜோடியா ஓட்டிக்கோ. இது அது இது ஸோ ஜோடி சொல்லியிருக்காருங்க, எவ்வளோன்ட்டு தான் தெரியல. சித்தா கொடுங்க அது ஒன்றியா கேட்டு விடு. அப்படின்னா இந்த வீக்கிலனா கூட ஸோ கேட்டு பார்ப்போம். இல்லைண்ணா மேலே கீழே ரெண்டு ஓட்டிக்கோ. பால் கூட ஒரு 2 லிட்டர் கறக்குறான், புரியுதா? பார்த்தேன் பாஞ்சா எது இருந்தாலும் பார்த்தேன். 26 கொடுங்க. ஃபைனலாக ஒரு கன்று 26 ரூபா கொடுத்துடலான்னு சொல்லியிருக்காருங்க. குட்டி மாடு கேட்குறாரா? குட்டி மாடு கொடுத்துரும் புஷ்ணா. குட்டி மாடே கொடுக்கலாம். போய் பழகிட்டு விட கண்டல். நான் எவ்வளோ சொல்லிக்கிறேன் ஜோடி? இது ஜோடி 55 சொல்லிக்கிறேன். 55. ஸோ ஜோடி 55 ரூபா சொல்லியிருக்காருங்க. ஸோ நாட்டு பசுமாடு கண்ணு மாடும் பார்த்தீங்கன்னா ஸோ ரேட்டு கேட்டுன்னு இருக்காங்க. மாடு நல்லா சுறுசுறுப்பாக இருக்குங்க. கறவை பார்த்தீங்கன்னா ஒரு 5 லிட்டர் சொல்லியிருக்காங்க. கண்ணு சூப்பராக நல்லா மயில கலரில் சூப்பராக இருக்கும் பாருங்க கண்ணு. ஸோ பல்லு சரி பல்லு ஆயிடுச்சு. சும்மா கழுவி பிரிக்கிறாங்கண்ணே. ஏய் சும்மா நான் எங்க எங்க முக்கியம் ஒரு வாயா சும்மா நான் மட்டும் நான் ஸோ கண்ணு நல்லா சூப்பராக இருக்கு. ஸோ கண்ணு மாடு அவ்வளோதாங்க, வியாபாரம் முடிய போகுது. ஸோ பிள்ளையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி ஏற்கன்றுங்க. ஸோ ஹைட்டு நல்லா சூப்பராக வரும். கண்ணு பாருங்கள் தரமாக இருக்குது. இன்னும் பல்லே வைக்கல, இப்போவே பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது ஹைட்டு. நல்லா அட்டகாசமாக இருக்குங்க கண்ணு. ஸோ 1,10,000 ரூபா சொல்கிறாரு. ஏன்னா விட்டலாம் கிடாரிங்க. ஸோ ஜோடி வாங்கிட்டாங்க.
இன்னும் பல்லு வைக்கல கிடாரிங்க. இதெல்லாம் நாட்டு கிடாரி. இந்த கிடாரி பார்த்தீங்கன்னா 28,000. ஸோ அந்த கிடாரி பார்த்தீங்கன்னா 34,000 ரூபாங்க. ஸோ நாட்டு கிடாரிங்க சூப்பராக இருக்குது. ஜோடி வாங்கியிருக்காங்க, வளர்ப்புக்கு வாங்கியிருக்காங்க. பல் வைக்கலையா? அது மட்டும் ஒன்று பார்த்தீங்கன்னா பல்லு வச்சிருக்கு, மற்ற எதுவும் பல்லு வைக்கல. அந்த சைடு இருக்குது. ஒன்று 28,000, ஒன்று 34,000ங்க. சில நாட்டுக்கண்ணு சூப்பராக இருக்குது பாருங்க. சில வளர்ப்பு கண்ணு குட்டிங்க, நல்ல தரமான கண்ணு. ஸோ சந்தையில் வந்தோடனே வாங்கிட்டாங்க. அவன் இங்கெல்லாம் வர மாட்டான். ஸோ ஜோடி போட்டால் சூப்பராக இருக்குங்க கண்ணுக்கு. ஸோ உடம்பு, ஹைட்டு, கோபுரம், தலையெல்லாம் சூப்பராக இருக்குது. ஸோ ஒரு ஜோடி நாட்டு பசுமாடுங்க. ஸோ மாடு சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம குனிச்சி சைட்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பல்லு கொஞ்சம் சொல்கிறா டே. பல்லு 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 சரியா இருக்கு. செனை இருக்கா? ஒன்று மட்டும் செனை இருக்குது. அப்படியே எத்தனை மாதம் கொஞ்சம் சொல்லு. 6 மாதம். எப்படி எத்தனாவது ஈத்து மாடு? எத்தனாவது கன்று போட போகுது? இப்போ போட்டோம் 2வது கன்று. பல்லு பல்லு சரியா எவ்வளோ சொல்லிக்குது? 39. ஸோ 39,000 சொல்லியிருக்காங்க. சார் போட்ட பேர் 2வது ஈத்து மாடுங்க. ரெண்டு பசுமாடு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நல்ல ஒரு பெரிய சைஸ் மாடுங்க, நாட்டு பசுமாடு. ஸோ நல்லா சூப்பரான வயசான மாடு தான். ஸோ 5 லிட்டர் கறவை சொல்லியிருக்காங்க. கண்ணு பொட்டை கண்ணு போட்டிருக்குங்க. சார் ரேட்டு கேட்டுன்னு இருக்காங்க. அப்படியே ஏமாமா
ஸோ ஒரு ஜோடி பசுமாடுங்க. ஸோ ஏறு மாடு பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. ஸோ ஜோடியை விற்பனை ஆகிட்டே இருக்குங்க. ஜோடி அப்படியே வாங்கி கட்டி வச்சிருக்காங்க. ஏருக்காக வாங்கியிருக்காங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள் ஜோடி. ஸோ பிள்ளைங்க ஒரு ஜோடி. ஸோ பல்லு வைக்காத ஜோடிங்க, ஏற்காலைங்க. ஸோ நம்ம குனிச்சி தண்டபாணி அண்ணன் வாங்கிட்டாருங்க. ரெண்டுமே பல்லு வைக்கல. ஸோ ஹைட் இப்போவே நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா ஹைட்டு நல்லா சூப்பராக இருக்குங்க. இல்லைங்க என்ன முடிஞ்சு 90. ஸோ 90,000 கிட்ட முடிஞ்சிருச்சுங்க. ஸோ நாட்டு பசுமாடு ஒரு ஜோடி நல்ல சவள கலரில் எடுத்து வந்திருக்காங்க. பல்லு சரி பல்லுங்க. ஸோ ஒரு மாடு பார்த்தீங்கன்னா 33,000 சொல்லியிருக்காங்க. ஸோ ஜோடி பார்த்தீங்கன்னா 66,000 ரூபா கிட்டங்க. ரெண்டு பல்லு கிடாரிங்க. ஸோ ஃபஸ்ட் இந்த மாடு நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள், நாட்டு பசு மாடு. ஸோ மாடு நல்லா சூப்பராக இருக்குங்க. நல்லா சுறுசுறுப்பாக இருக்குது மாடும் கண்ணும். ஸோ ரெண்டு பல்லு தான். ஸோ குனிச்சிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ ரேட்டு தான் எவ்வளோன்னு இன்னும் தெரியலைங்க. ஸோ அப்படியே மாடு மட்டும் பார்த்துக்கோங்க. கண்ணு மாடை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ நாட்டு பசு மாடு சவள கலரில். ஏண்ணா பல்லு கொஞ்சம் சொல்லண்ணா. பல்லு பல்லு 4 பல்லு. ஃபர்ஸ்ட் கண்ணா இல்லை ரெண்டாவது கண்ணு? எவ்வளோ சொல்லிக்கிறேண்ணா? 31. எவ்வளோ வந்தால் விட்டுருவீங்க? 29 வைங்க. கண்ணு போட்டுக்கண்ணா. பால் அப்படியே எத்தனை லிட்டர்? 5 லிட்டர். ஸோ 2 வேலை சேர்த்து 5 லிட்டர் சொல்லியிருக்காரு. ஸோ 2வது ஈத்து மாடு நாட்டி சூப்பராக இருக்குது பாருங்கள், நாட்டு மாடு. இதில் ஒரு HF கண்ணுக்குட்டி வாங்கியிருக்காங்க, வளர்ப்புக்காக வாங்கியிருக்காங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள் கண்ணு.
ஸோ எவ்வளோக்கு வாங்கினாங்க, அப்படியே பல் எத்தனை மாதம் கன்று, ஸோ எவ்வளோ சொல்லி எவ்வளோக்கு வாங்கியிருக்காங்கன்னு கேட்டு பார்ப்போம். ஸோ அப்படியே எத்தனை மாதம் கன்றுன்னு தெரியுமா? ஒரு வருஷம் கன்று. ஓகே. பல் வச்சுருக்கா? பல் வைக்கல. ஓகே. எந்த ஊர் போகுது? சங்கா சைடு ஏரியூர். ஏரியூர். ஓகே. எவ்வளோ சொல்லி எவ்வளோக்கு வாங்கியிருக்கு? இது வந்து 35 சொல்லி 29 30 வாங்கலாம். 30 வாங்கியிருக்கு. வளர்ப்புக்கு தான் வாங்கியிருக்கா? ஸோ வளர்ப்புக்கு வாங்கியிருக்காங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ ஹெச்எஃப் கன்று இன்னும் பல் வைக்கல. ஒரு வருஷம் கன்று சொல்லியிருக்காங்க. ஸோ 35 சொல்லி 29,000 வாங்கியிருக்காங்க. ஸோ நம்ம சங்க சைடு போதுங்க. சூப்பராக இருக்குங்க. கண்ணு மாடு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. சூப்பராக இருக்குங்க பாருங்கள். ஜோடி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நாட்டு பசுமாடுங்க. கண்ணு ஒன்று பொட்டை கண்ணு தான் வச்சு போட்டிருக்கு. இந்த செவலை தான் நல்லா சுறுசுறுப்பாக இருக்குது மாடு. பல்லு சரியாக போச்சலாம். பல்லு சரியாக போச்சலாம். பல்லு சரி பல்லு லைட்டாக இருக்குது. எதனா கடை போட்டுக்கணும். எதுனா இல்லை குனிச்சி சைட்லேருந்து தாங்க எடுத்து வந்திருக்காங்க. ரேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 30 வாங்கலாங்க. 35 37 அப்படி வாங்கலாம். ஸோ நாட்டு பசு மாடுங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா கண்ணு மாடு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. குனிச்சிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நல்லா தரமான மாடுங்க. கண்ணு போட்டிருக்கு. ஸோ 2 பசுமாடு 2 கண்ணுங்க. நல்லா சூப்பராக இருக்குங்க ஜோடி. பல்லு சரி போச்சலாம். பல்லு சரி போச்சுல. பல்லு சரி பல்லு எப்படி எத்தனை கண்ணு கொஞ்சம் சொல்லலாம். எதை கேட்குறேன்? இது அது சரிப்பல்லு தான். சரி பல்லு தான். எத்தனை கண்ணு போட்டிருக்கு? 3வது கண்ணு. இந்த 3வது கண்ணுங்க. ஸோ 3வது ஈத்து மாடு. பல்லு சரி பல்லு. ஸோ ஒரு மாடு பார்த்தீங்கன்னா 33,000 சொல்லியிருக்காரு. ஒரு பல்லில் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணு மாடு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நாட்டு பசு மாடு. நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் நாட்டு பசு மாடு. ஆனால் எத்தனை ஈத்து மாடு கொஞ்சம் சொன்னேண்ணா. எத்தனை ஈத்து மாடு? எத்தனை கண்ணு போட்டிருக்கு இப்போ? 2வது கண்ணு. அப்படியே கறவை அப்படியே கறவை 1.5 வருது. ஓகே. 2 வேலை சேர்த்தா? 2 வேலை சேர்த்தா? 2 வேலை சேர்த்து எவ்வளோ கேட்குறாங்க? 37. ஸோ 37,000 கேட்குறாங்க. ஸோ 6 பல்லு மாடு. சொல்ல குனிச்சிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 2வது ஈத்து மாடு. ஸோ கறவை 2 காலம் சேர்த்து 1.5 லிட்டர் சொல்லியிருக்காரு. நாட்டு பசு மாடு. நல்ல ஹைட் இருக்கு. தரமான மாடுங்க நாட்டு பசு மாடு. ஆனால் எந்த ஒன்று மாடு இது? குனிச்சி பல்லு கொஞ்சம் சொல்லலாம். 6 பல்லு. சென்னை இருக்கா?
எத்தனை மாசம் முடிஞ்சிட்டு இருக்குது. 8 மாதம் முடிச்சு. இப்போ போட்டால் எத்தனை கண்ணுண்ணா? 52,000 விலை சொல்லுது. எவ்வளோக்கு வந்தால் கொடுவீங்க? 52,000 வந்தால் கொடுக்குறேன்னு சொல்லி. ஓகே ஓகே. 3வது கண்ணு இப்போ போட்டா? ஆமாம். ஓகே. கறவை அப்படியே எத்தனை லிட்டர் சொல்லணும்? கறவை வந்து ஒரு 5 லிட்டர் கறக்க 3 ஒரு 2 வேலை சேர்த்தா? ஸோ 2 வேலையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா 5 லிட்டர் கறவை சொல்லியிருக்காங்க. ஸோ 3வது ஈத்து மாடுங்க. ஸோ குளிச்சிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காரு. நல்லா சூப்பராக இருக்குங்க. 8 மாதம் சனம் முடிஞ்சிருக்கு. 52னா ஃபைனல் பண்ணிடலான்னு சொல்லிட்டாருங்க. சில ஒரு கிடாரிங்க. ஸோ வளர்ப்பு கிடாரி. நல்லா சூப்பராக இருக்குது கிடாரி. ஸோ அப்படியே ஓட்டி பார்க்குறாங்க. நல்லா சூப்பரான கிடாரி. ஸோ சிங்காரப்பேட்டை போதுங்க. ஸோ வாங்கிட்டாங்க. ஸோ எவ்வளோக்கு முடிஞ்சுன்னு கேட்டு பார்ப்போம். நான் எந்த ஊர்னா போகுது இது? இதில் பார்த்தீங்கன்னா பல்லு வைக்கலைங்க. சிங்காரப்பேட்டை வாங்கியிருக்காங்க. ஸோ வளர்ப்புக்கு வாங்கிட்டு போகிறாரு. சூப்பரான கிடாரி பார்த்துங்க.